ஹை ஃப்ரெண்ட்ஸ், சோயா பெப்பர் ஃப்ரை. அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகாவை விதையை நீக்கி வச்சு அதையும் உள்ளே போட்டு ஒரு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அதையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு கிளறினதுக்கப்புறம் 10 நிமிஷம் சுடுதண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன் மீல் மேக்கர், தேவையான அளவுக்கு உப்பு. நான் சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, மிளகு, 4 முந்திரி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியை உள்ளே ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணோம்னா தண்ணி எல்லாம் சுண்டி ட்ரை ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இது தோசை சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சூடான சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.